ஹலோ வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னா மந்த்ரா கூடம். இந்த மந்த்ரா கூடம் எங்கே இருக்குன்னா திருவிடைமதுருக்கு முன்னாடி வெப்பத்தூருக்கும் அடுத்து இந்த காவிரி ஆற்று கரையோரத்தில் போனோம்னா இந்த மந்த்ரா கூடம் வந்து கட்டி வச்சுருக்காங்க. இவ்வளோ நாள் நாங்கள் இந்த பக்கத்தில் தான் இருக்கிறோம், திருப்பனந்தாள் பக்கத்தில். ஆனால் இந்த மாதிரி ஒரு மந்த்ரா கூடம் இவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினச்சி பார்க்கல. இப்படிலாம் அங்கே கட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிறது எங்களுக்கே தெரியல. அந்த அளவுக்கு ரொம்ப பயங்கரமாக பிரம்மாண்டமாக சூப்பராக கட்டியிருக்கிறாங்க பாருங்க. நாங்கள் வாழ்நாளில் கூட இந்த ஒரு இடத்துக்கு போக முடியாது. ஆனால் நாங்கள் கொத்தனார் வேலை செய்ய போனதுனால இந்த இடத்துக்கு போகிற வாய்ப்பு எங்களுக்கு கிடச்சிருக்கு. இந்த பாதை எப்படின்னா வேப்பத்தூர் வழியாக வந்து திரும்புகிற இடம் தாங்க இது. அப்படியே போனோன்னா ஃபஸ்ட்டு பாலம் வரும் தெரியுங்களா, அந்த பாலத்துக்கும் அடுத்து அந்த இறக்கன்னா ஆஞ்சநேயர் கோயில் ஒன்று இருக்கும். அந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கும் எழுத்தா மாதிரி தான், அதாவது ரெண்டு ஆற்றுக்கும் இடையில ஆஞ்சநேயர் கோயிலுக்கு எழுத்தா மாதிரி போனோம்னா அந்த மந்த்ரா குணம் இருக்குங்க. இந்த ரோடு தாங்க, சின்னோண்டு பாதை தான், ஒரு காரு போகலாம் அந்த அளவுக்கு தான், சின்னோண்டு ரோடு தான் இருக்குதுங்க. வாங்க போகலாம், அப்படியே போய் பார்ப்போம். வீடியோ கடைசி வரையும் பாருங்கள். நம்ம சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், சின்னோண்டு ரோடு, ரெண்டு பக்கமும் ஒரே காடாக தான் இருக்குதுங்க. நம்ம போகிற இடமும் ஒரே காட்டுக்குள்ளே தான் இருக்க மாதிரி இருக்கும். அது ரொம்ப பயங்கரமாக இருக்கும் பாருங்கள். வீடியோ தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருங்க. இதுதாங்க நம்ம மந்த்ரா கூடம் வந்துட்டோம்னா இப்போ வந்து இதில் வேலை பார்க்குற ஆட்கள் மட்டும் இப்படியெல்லாம் போவாங்க. முன்னாடி செக்யூரிட்டிலாம் இருக்காங்க. என்ட்ரன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. அது வந்து ரொம்ப பெரிய டோர் போட்டு ரொம்ப பெருசாக இருக்கும். இங்கே தான் வந்து நாங்கள் வேலை பார்க்குற இடங்க இது. பாருங்கள், இதெல்லாம் வந்து வரவங்க இந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்டு டீ சாப்பிட்ற மாதிரி ஒரு சின்ன கொட்டா, இந்த மாதிரி ஒரு 4 கொட்டா கட்டிக்கிறாங்க. இந்த மாதிரி கல் பதிக்கிறதுக்கு தான் நாங்கள் வந்த மாதிரிங்க. இந்த இடம் தான் வேலை பார்க்குறது. அந்த ஒரு வேலி இருக்குது பாருங்கள், அதுக்கு அந்தாண்ட ஆறு, காவேரி ஆறு இருக்குங்க. இப்போ நம்ம வேலை பார்க்குற இடம் தான் இது. வந்து கிச்சனுக்காக தான் நம்ம வேலை பார்க்கோம். கிரைண்டு போடுறவங்க வந்து கிரைண்டில் கல் தூக்கிட்டு வராங்க பாருங்கள். ஃபுல்லாகவே வெறும் காடை மாதிரியே தான் இருக்கும். தென்னை மரம், நிறைய பல மரம் இருக்குதுங்க. கல் பதிச்சிருக்க பாருங்க. இது கிச்சன் தான் நம்ம வேலை பார்க்குற இடம். இங்கே பாருங்க, இவங்க வந்து டைல்ஸு போட்டுக்கிட்டு இருக்காங்க. டைல்ஸு போட்டு மேலே வந்து எலக்ட்ரிஷியன் எல்லாம் நடந்துக்கிட்டு பாருங்கள். இதில் என்ன ஒன்றுன்னா, இந்த வேலையை ஃபினிஷிங்கில் சுற்றிலும் ஒரு 20-30 அரிக்கன், அதாவது அந்த காலத்தில் அரிக்கன் வச்சுருப்பாங்க தெரியுங்களா, அந்த அரிக்கன் மாதிரி லைட்டில் கட்டி தொங்க விட்டு அதை லைட்டை போட்டு பார்த்தாங்க. ரொம்ப செம்ம பயங்கரமாக இருக்குதுங்க. அந்த மாதிரி எங்கேயுமே பார்த்தது கிடையாது. சாதாரண ஒரு கிச்சன் ரூமை அந்த அளவுக்கு ஒரு அழகாக்கி கட்டியிருக்கிறத நாங்கள் பார்த்தது இல்லைங்க. வீடியோ கடைசியில் பாருங்கள் அது எப்படி இருக்குன்ட்டு. அதை எடுத்து கடைசியில் வீடியோவில் இருக்குது பாருங்கள். இது வந்து இந்த விளையாடுவாங்கள்ல, கேரன் போர்டு மாதிரி வச்சுக்கிட்டு இந்த ஒரு ஸ்டிக்கு மாதிரி வச்சுட்டு ஒரு பாலை தள்ளுவாங்கள்ல, அந்த மாதிரி விளையாடுற இடம் அந்த இதான் வர கெஸ்ட்டு. இது வந்து இதில் ஒரு தெரு மாதிரி இருக்குது பாருங்கள். இதில் வந்து ஒவ்வொரு வீடும் வந்து கொஞ்சம் எட்டக இருக்குது. இது வந்து பண்ணையார் வீடு பாருங்கள். பண்ணையார் வீடு அதுக்கு ஆப்போசிட்டில் 2 பக்கமும் பண்ணையார் வீடுங்கிறது நேராக இருக்கும். அதுக்கு 2 சைடும் வந்து
மற்ற வீடுலாம் இருக்குது பாருங்கள். எத்தனை வீடு இந்த தெருவில் எத்தனை வீடு மாதிரி இருக்குது தெரியுங்களா? இது வந்து இதில் என்ட்ரன்ஸ் போகிற பாதை தான் இது. நாங்கள் வந்து பின்னாடி பக்கமாக போய்ட்ருக்கோம் அந்த என்ட்ரன்ஸுக்கு. பாருங்கள் அந்த பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஒவ்வொரு வீட்டை சுற்றியும் எவ்வளோ பசுமையாக புல்லு வளர்த்து. இங்கே பாருங்கள் இயற்கையாக எவ்வளோ சூப்பராக புல்லு வளர்த்துருக்க பாருங்கள். அது வந்து பரதநாட்டியம் மாதிரி ஏதோ ஆடுற இடமா என்னன்னு தெரியல எங்களுக்கு சரியாக. ஆனால் அது ஒரு ஸ்டேஜ் மாதிரி இருக்குது சூப்பராக. ஏதாவது விசேஷ நாளில் அந்த மாதிரி எதாவது பண்ணுவாங்க போல இருக்குது. டான்ஸ் மாதிரி பரதநாட்டியம் இந்த மாதிரி எதாவது ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து நம்ம இது வந்து ஏதோ ஒரு கடை மாதிரி இருக்குது. என்ன ஷாப்பிங்னு தெரில. இது வந்து டீ கடை பாருங்கள். நம்ம கிராமத்தில் எப்படி கீத்துக்கொட்டா போட்டு டீ கடைலாம் இருக்குமோ அந்த மாதிரி டீ கடை. இது வந்து என்ட்ரன்ஸ் பாதையில் சென்டரில் ஒரு சாமி கோவில் மாதிரி இருந்து அதில் அங்கேயும் தண்ணி ஊற்றுற மாதிரி ஒரு செடி முன்னே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். சுற்றிலும் பூச்செடிலாம் வளர்த்து போட்டுறா இருக்குது. நம்ம வந்து மந்த்ரா கூடம் எங்கே இருக்குன்னா திருவிடைமதுரை பக்கத்தில் தான் இருக்குது. திருவிடைமதுரில் காவேரி ஆற்றுக்கும் பக்கத்துலேயே இருக்குது. எனக்கு பயமாக இருக்குது. வழக்கமாக எடுத்துகிட்டு வராங்க. சிரிச்சுக்கிட்டே வராரு. வேலைக்கு வந்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேருக்கு மேலே வந்து வேலை செஞ்சுட்ருக்கோம். அது கொஞ்சம் டைம் கிடைக்கிது. அதனால் சாப்பிட்ற டைத்துக்கு வந்து வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு நான் பாருங்கள். ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. இவ்வளோ நாள் நாங்கள் எங்கள் ஊரில் இருக்கிறது எங்களுக்கே தெரியல. இப்படியாப்பட்ட இடம் இருக்கிறது எங்களுக்கே தெரியவே இல்லை. நாங்கள் வேலைக்கு வந்து தான் அற்புதமாக காட்சியை பார்த்துட்டு வந்துட்டோம். திரும்பி பேச தெரியலைங்க. சாமியாக இருக்கும். வாழ்ந்தா இந்த மாதிரி வாழணுங்க, இல்லைன்னா தூக்கி போட்டு சாகணுங்க. கிட்டத்தட்ட இது மாதிரி ஒரு 30 ஒரு தெருவுக்கு ஒரு 10-20 வீடுக்கு மேலே இருக்கும் போது. நம்மளும் இந்த மாதிரி இடத்துக்குலாம் எல்லா ஊரும் ஒரே மாதிரி இருக்கான்னு பார்த்தேன். கிட்டத்தட்ட இதில் எத்தனை தெரு? ஒரு 10-15 தெரு இருக்குமா? 35 வீடு. 35 வீடு. 35 வீடு எல்லாம் கேரளா மாடல்ல இருக்கு. இல்லை அது ஏதோ நம்பர் போட்டுறேன். 10 வீடுன்னு இடம் தான். கிட்டத்தட்ட ஒரு 15 ஏக்கர் பரப்பளவு இருக்குமா? அவ்வளோலாம் 15 ஏக்கர் வரும். நம்ம இப்போதைக்கு வந்து இதுமாரி ஒரு 10 தெருவுக்கு தான் வந்திருக்கோம் நம்மளுக்கு. இது என்ன பார்ட்டி பானை செய்கிறேன். அது இது எங்க பானை இங்கே தானே பானை செய்கிற இடம். அது சூப்பராக இருக்குது. பார்ட்டி சேட். இது உள்ளே போகாத கேமரா எதை எடுத்து இதுக்கெல்லாம் பேட்ச் ஒர்க் பார்க்குறதுக்கு தான் நாங்கள் வந்தோம் இந்த ஏரியாவுக்கு. பார்த்துங்க நிறைய பேட்ச் ஒர்க்லாம் பார்த்துருக்கோம். பானை இதெல்லாம் செஞ்சு தண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம அந்த காலத்து பாரம்பரியத்தில் எப்படிலாம் இருந்தோம் அப்படிங்கிறது மாதிரி. மயில் இல்லைங்க எல்லாம் இந்த கோவிலுக்கு திருவிடம்பூர் சுற்றி உள்ள கோவிலுக்கு வரவங்கெல்லாம் அப்படியே வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிற மாதிரி. ஒரு நாள் வாடகை 25,000 இருக்குமா? 15,000.
பரவாயில்ல. அவங்க இரவு டிஃபன் எவ்வளோ தெரியல கேட்கல. அந்த அளவுக்கு ஒருத்தாக தான் இருக்கும் பாருங்க. அந்த அளவுக்கு ஒவ்வொரு வீடும் கட்டி போட்டு ஸ்விம்மிங் பூல்லாம் பண்ணி சூப்பராக வச்சுருக்குறாங்க. நம்ம எங்கே வந்தோம் என்னன்னுங்கிறது தெரியலையே. எங்கெங்கேயோ போது எங்கெங்கேயோ கொண்டு வந்துட்டீங்க. தெரியும் அங்கே வந்தோம் உங்களுக்கு இருக்கா தெரியும். உங்களை அழைச்சி கொண்டு வருகிறேன். இருங்க அண்ணா முன்னாடி வளைச்சி முடியாது. பாருங்க நண்பர்களே, இதுவும் வந்து ஒரு பண்ணையார் வீடுன்னு சொல்லுவாங்க. மொத்தம் இங்கே வந்து 2 பண்ணையார் வீடு இருக்குது. இருக்கிறதுலே அதிக வாடகை இந்த 2 பண்ணையார் வீட்லேயும் மட்டும்தான். போயிட்டே இருங்க, அது தெருவு எடுக்கும். மேஸ்திரி இல்லை வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த இடத்துக்கு எங்களுக்கு கரெக்டாக கொண்டு வந்தாங்க. எல்லாம் வழி மாதிரி எங்கெங்கேயே போயிருந்துருப்போம் உங்களுக்கு. பாருங்க, நம்ம ஊர்லலாம் வந்து இந்த மாதிரி ஒரு வீட்டை கூட பார்க்க முடியாது நம்ம. ஏன்னா ஒவ்வொரு வீடும் வந்து எலிவிஷன் இப்போ உள்ள மாடி வீடுலாம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் எல்லோரும் கட்டுவாங்க. இது பாருங்கள், இங்கே பாருங்கள், இது வந்து இங்கே ஒரு குரூப் வந்து வேலை பார்த்துட்டோம். இது வந்து ஸ்விம்மிங் பூலுங்க. நம்ம வந்து அதிகமாக படத்தில் தான் பார்த்துருப்போம் ஸ்விம்மிங் பூல்லாம் குளிக்கிற இடம். இப்போ வந்து முதலாக நாங்கள் வந்து நம்ம ஏரியாவில் இந்த மாதிரி நேரில் வந்து பார்க்குற வாய்ப்பு எங்களுக்கு கிடச்சிருக்கு பாருங்கள். நாங்கள் இறங்கி குளிக்கலைனாலும் இந்த மாதிரி இடத்துக்கு நாங்கள் போயிட்டு வந்தோம் அப்படின்னு 4 பேருக்கு நாங்கள் சொல்கிற அளவுக்கு நாங்கள் இங்கே போய் வேலை பார்த்துருக்கோம் பாருங்கள். இங்கே என்ன இருக்குது, எங்கெங்கெல்லாம் எப்படி கட்டிக்கிறாங்கிறத நாங்கள் வந்து ஒரு ரவுண்டு சுற்றி பார்த்துட்டோம். அதுவே எங்களுக்கு ரொம்ப பெரிய திருப்தியாக கிடைக்கிது. நம்ம ஏரியாவில் இந்த மாதிரி ஒரு ஏரியா இருக்கும் அப்படிங்கிறது எங்களுக்கு யாருக்குமே தெரியாதுங்க. இங்கே நான் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் தான் நாங்கள் பார்த்துருக்கோம். நம்ம சொன்னோம்ல, அந்த கிச்சனில் வந்து விளக்கு, அது வந்து இப்போ நம்ம காமிக்கிறப்போம். இங்கே அரிக்கன் மாடலில் எப்படி விளக்கு இருக்குது, அது அப்படி கடைசியில் பார்க்கணும்னு சொல்லியிருந்தா பாருங்கள். பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி